Hi, TNPC Live Student. This is Sujita. So, நம்ம successfully 16 lesson complete பண்ணியாச்சு. இது 17th lesson. So, இந்த lesson என்னன்னா நம்ம biologyல இருந்து தொடர்ந்து lessons பார்க்க போறோம். So, இது first lesson 12th standardல chapter 7. ஓகேவா? Human health and diseases. இந்த lesson தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? Human health and diseases. So, humanோட health பத்தியும் அவங்களுக்கு வரக்கூடிய டிசீஸ் பத்தியும் நம்ம இந்த லெசன்ல பார்ப்போம். ஓகேவா? ஸோ WHO ஹெல்த் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அதை லைட்டா ஒரு டைம் வாசிச்சு விட்டுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஹெல்த் அப்படின்னா அவங்களுக்கு டிசீஸே இல்லை அப்படிங்கிறது மட்டும் ஹெல்த் கிடையாது. ஆனா உங்களோட பிசிக்கலாவும் நீங்க ஹெல்தியா இருக்கணும், மென்டலாவும் நீங்க ஹெல்தியா இருக்கணும், சோஷியல் வெல்பீயிங்லயும் நீங்க ஹெல்தியா இருக்கணும். இது எல்லா விஷயத்துலயும் ஹெல்தியா இருந்தாதான் யூ கேன் டெல் தட் யூ ஆர் வெரி ஹெல்தி. ஓகேவா? இல்லைன்னா நீங்க ஹெல்தியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. பிசிக்கல் அவங்களோட உடம்பு ரீதியாகவும் நீங்க வந்து ஹெல்தியா இருக்கணும், உங்களோட அந்த மென்டல் ரீதியாகவும் நீங்க ஹெல்தியா இருக்கணும், உங்களோட சோஷியல் வெல்பீயிங்லயும் நீங்க வந்து ஹெல்தியா இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து ஹெல்தி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இல்லைன்னா யூ ஆர் நாட் ஹெல்தி. டிசீஸ் இருந்தா இல்லைன்னா மட்டும் நீங்க வந்து ஹெல்தி அப்படின்னு நீங்க சொல்லிட முடியாது சொல்றாங்க. ஏன்? ஹெல்த் இஸ் வெல்த் இல்லையா? ஸோ உங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன டிசீஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வரிசையா பார்ப்போம். நமக்கு இப்போ கம்யூனிகபிள் டிசீசஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ், காமன் டிசீசஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் என்னென்ன காமனான டிசீஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லெட் காலமை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த டேப்லெட் காலம் பாத்தீங்கன்னா ஒரு 5 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்டீரியாக்களினால் வரக்கூடிய டிசீஸ் இந்த பாக்டீரியல் டிசீஸ், வைரஸால வரக்கூடியது வைரல் டிசீஸ், ஃபங்கஸ்னால வரக்கூடியது இந்த ஃபங்கல் டிசீஸ், புரோட்டோசோவன்னா சிங்கிள் செல். ஓகேவா? சிங்கிள் செல் பாடிஸ் இருக்கும்ல. சிங்கிள் செல் பாடிஸ்னா உங்களுக்கு என்ன, நீங்க படிச்சிருப்பீங்க இந்த 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தவங்க எல்லாருமே வந்து ஒன்று வரைஞ்சிருப்பீங்க, அமீபான்னு ஒன்று வரைஞ்சிருப்பீங்க. இந்த வரையாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. அதுவும் இது ஈஸியா அக்காட்டியோ தங்கச்சியோ அண்ணன்டையோ கொடுக்காம நீங்களே வரைஞ்சிருப்பீங்க. ஏன்னா இதுக்கு ஒரு ஷேப்பே கிடையாதுனால ஈஸியா நீங்களே வரைஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த அமீபா, அப்புறம் வந்து பாரசெலியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதிருப்பீங்கல்ல. யூக்ளினா வரைஞ்சிருப்பீங்க, அப்புறம் பாராமீசியம்னு ஒன்று வரைஞ்சிருப்பீங்க, அப்புறம் இந்த அமீபா வரைஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த 3 இது என்னன்னா ஒரு சிங்கிள் செல். ஓகேவா? நம்ம ஹியூமன் பாடிங்கிறது ஏகப்பட்ட செல் இருக்கு. ஆனா இந்த புரோட்டோசோவனுக்கு எல்லாத்துக்குமே சிங்கிள் செல் பாடிஸ். ஓகே? ஸோ இந்த சிங்கிள் செல் பாடிஸால வரக்கூடியது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா புரோட்டோசோவன் டிசீசஸ் அப்படி சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ஹெல்மினெத்திக் டிசீசஸ் அப்படி சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ கொஞ்சம் பாக்டீரியல் டிசீசஸ், வைரல் டிசீசஸ், அப்புறம் புரோட்டோசோவன் டிசீசஸ் இதை பத்தி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஸோ காமன் டிசீசஸ் அப்படின்னா என்னன்னா அதுல ஒரு 2 விதமான டிசீசஸ் இருக்கு. காமன் டிசீஸ் ஒன்னு கம்யூனிகபிள் டிசீசஸ், இன்னொன்னு நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இப்போ கம்யூனிகபிள் டிசீஸ்னா என்னன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு பரவுது அப்படின்னா அது கம்யூனிகபிள் டிசீசஸ். ஓகேவா? டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா இப்போ கொரோனாங்கிறது பரவுது இல்லையா? ஸோ இது வந்து ஒரு கம்யூனிகபிள் டிசீசஸ். இதை யாரு செய்யறா? இது காஸ் பண்ற, இந்த டிசீஸை காஸ் பண்ற அந்த ஜீவனுக்கு பேர் என்னன்னா பேத்தோஜீன்ஸ். ஓகேவா? பேத்தோஜீன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது எப்படியெல்லாம் டிரான்ஸ்மிட் ஆகும்னா ஏர்னால, காத்துனால, வாட்டர்னால, ஃபுட்டுனால, பிசிக்கல் கான்டாக்ட்னால, வெக்டாஸ்னா அது காஸ் பண்ற அந்த ஆர்கானிசம்க்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வெக்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால இந்த பேத்தோஜின்ஸ் வந்து பரவுது. பொதுவா டிசீஸ் காஸ் பண்ற ஆர்கானிசம்ஸ்க்கு பேரு பேத்தோஜென்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கம்யூனிகபிள் டிசீஸ்னா டிரான்ஸ்மிட் பண்ணதுனா, அதாவது ஒருத்தர் இருந்து ஒருத்தர் பரவுதுன்னா அது கம்யூனிகபிள். இன்னொருத்தர் நம்ம பேசுறது என்ன சொல்லுவாங்க, கம்யூனிகேஷன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? நமக்கு நாமே பேசிட்டு இருந்தா மென்டல்னு சொல்லுவாங்க. அது நம்ம இன்னொருத்தர்கிட்ட பேசினா நம்ம கான்வர்ஸ் பண்றோம், கம்யூனிகேட் பண்றோம்னு அர்த்தம் இல்லையா? சோ ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர்கிட்ட பேசினா கம்யூனிகபிள் டிசீஸ். அதுவே ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு பரவல அப்படின்னா வந்து நான் இன்ஃபெக்ஷியஸ் இல்லைன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படி சொல்லலாம். ஓகே? நான் இன்ஃபெக்ஷியஸ். இப்போ நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இது அது வந்து கம்யூனிகேஷன் இல்லாமலே, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவலியே. அப்ப இது நல்ல டிசீஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல உள்ள டிசீஸ் எல்லாம் பாருங்க, கேன்சர் கூட நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான். கேன்சர் வந்து நல்ல டிசீஸா இல்ல இல்லையா? சோ கம்யூனிகபிள் டிசீஸ்னாலும் சரிதான், நான் இன்ஃபெக்ஷன் டிசீஸ்னாலும் சரிதான். டிசீஸ் வந்து டிசீஸ் தான், தேவை நம்மளோட ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய சில நோய்கள். ஓகேவா? ஸோ இந்த டிசீஸ், இந்த நான் இன்ஃபெக்ஷியஸ்னா என்ன ஆகும், ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்ல இருந்து
ஹெல்தி பர்சனுக்கு அது டிரான்ஸ்மிட் ஆகாது. இட் இஸ் நாட் டிரான்ஸ்மிட்டட். ஓகேவா? அதனால தான் இது நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். இதோட நிறைய இது போட்டிருக்காங்க பாருங்க. ஆர்த்ரைட்டிஸ், ஹார்ட் அட்டாக், இதெல்லாம் ஒருத்தர் தொட்டா, இப்போ ஹார்ட் அட்டாக் வந்தவரை நம்ம போய் தொட்டா நமக்கு ஹார்ட் அட்டாக் வராது இல்லையா? ஸோ அது மாதிரி கேன்சரும் அப்படிதான். ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் அண்ட் வைரல் டிசீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்டீரியல் வைரல் டிசீஸ் ஃபர்ஸ்ட் பாக்டீரியா டிசீஸ் பற்றி பார்ப்போம். பாக்டீரியா பார்த்தீங்கன்னா few bacteria are associated with human diseases and are called as pathogenic bacteria. ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு டிசீஸை பரவக்கூடிய அந்த ஆர்கானிசம்க்கு பேரு பேத்தோஜென்ஸ்னு பார்த்தோம் இல்லையா? பேத்தோஜென்ஸ்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த பாக்டீரியால பாஸ் பண்ணக்கூடிய அந்த பேத்தோஜனுக்கு பேரு பேத்தோஜெனிக் பாக்டீரியா. அவ்வளவுதான். ஓகேவா? பேத்தோஜென்ஸ், பேத்தோஜெனிக் பாக்டீரியா. ஸோ சில பாக்டீரியா தான் வந்து ஹியூமன் டிசீஸை காஸ் பண்ணலாம். அதாவது நம்ம நல்ல பாக்டீரியான்னு ஒன்று இருக்கு, கெட்ட பாக்டீரியான்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த நல்ல பாக்டீரியா நம்ம ஹெல்த்துக்கு நல்லதுதான் பண்ணும். அந்த மாதிரி கெட்ட பாக்டீரியா வந்து என்ன பண்ணுவோம்னா நிறைய டிசீஸை கொண்டு வருது. அதனால தான் few bacteria associated with human diseases are called as pathogenic bacteria because it causes diseases அப்படி சொல்றாங்க. ஸோ அதுல ஒண்ணுதான் இந்த டைஃபாய்டு ஃபீவர். ஓகேவா? நம்ம இப்போ ஒரு கிளாசிபிகேஷன் பார்ப்போம், டேபிள் கிளாசிபிகேஷன். ஸோ அந்த டேபிள் கிளாசிபிகேஷன்ல பாக்டீரியா டிசீஸ் என்ன, அது எதனால காஸ் ஆகுது, எந்த இடத்துல எந்த ஆர்கன் அதை அஃபெக்ட் பண்ணுது, எப்படி எல்லாம் அது அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறது மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். ஸோ டைஃபாய்டு வந்து நமக்கு இங்க வந்து தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. was confirmed by வைடல் டெஸ்ட். ஸோ இந்த வைடல் டெஸ்ட் பண்ணா இந்த டைஃபாய்டு ஃபீவரை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. வைடல் டெஸ்ட் வைடல் டெஸ்ட் வழியாக நம்ம என்ன பண்றோம்? டைஃபாய்டு ஃபீவரை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த வைடல் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வைரல் டிசீஸ் பத்தி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வைரஸ் அப்படின்னா அது ஸ்மாலஸ்ட் இன்ட்ரா செல்லுலார் ஆப்ளிகேட் பாரசைட். இன்ட்ரா செல்லுலார் என்ன அர்த்தம்னா செல்லுனா இது, இன்ட்ரா செல்லுனா செல்லுக்குள்ள செல்லு. ஓகேவா? ஒரு செல்லுக்குள்ள ஒரு செல் இருக்குன்னா அது வேற இன்ட்ரா செல்லார். ஒரு செல்லுக்குள்ள ஒரு செல்லு. இப்போ இதுதான் இன்ட்ரா செல்லுலார் அர்த்தம். ஓகேவா? செல்லுக்குள்ள செல் இருக்கிறது பேர் தான் இந்த வைரஸ். வைரஸ் எப்படி இருக்குமா? செல்லுக்குள்ள செல் இருக்குமா, which multiply within the living cell. ஸோ லிவிங் செல்ஸ்க்கு உள்ளாடி இந்த செல் என்ன ஆகுமா? அப்படி மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஓகேவா? மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டு இருக்கும், அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இதை தான் வந்து வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகேவா? ஸோ இங்க மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்டீரியா பத்தி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நீங்க பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? எப்பவுமே ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா உடனே போய் ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்றது. ஓகேவா? ஆன்டிபயோட்டிக்ஸா நீங்க வந்து ஆன்டிபயோட்டிக்னா உங்களுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸை நீங்க அடிக்கடி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு பாக்டீரியாக்காக தொடர்ந்து நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு விதமான ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அந்த பாக்டீரியாவுக்கு நீங்க ட்ரீட் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அந்த பாக்டீரியா என்ன பண்ணும்னா நீங்க போடுற அந்த ஆன்டிபயோட்டிக்கே வந்து வேலை பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா நீங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமா எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவாய்ட் யூசிங் ஆன்டிபயோட்டிக். சின்ன விஷயத்துக்குலாம், ஒரு சின்ன காய்ச்சல், சளி மருந்து, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்க வந்து ஃபுல்லா வந்து ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் அப்படி போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாதாரண நோய்க்கு உங்களோட இம்யூன் சிஸ்டமே வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? உங்க உடம்புல RNA எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் நமக்கு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் தான் நம்ம வந்து டிசீஸ்ல இருந்து காப்பாத்துறது. ஸோ நேச்சுரலாவே நம்மளோட இம்யூன் சிஸ்டம்ல இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயமா ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அதுவே போராடி அதுல இருந்து நம்மள வந்து விடுவிக்கும் இல்லையா? ஆனா நீங்க எல்லா விஷயத்துக்கும் இந்த வெளியே இருந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு மாத்திரை மாதிரி தான் போட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களோட அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அதோட வேலையை பண்ணாம அப்படியே விட்டுரும். ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸும் போக போக அதோட பவர் குறைஞ்சு போயிடும். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸும் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம பாக்டீரியல் டிசீஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷிகலோசிஸ். ஓகேவா? ஷிகலோசிஸ் அப்படிங்கிறது இது ஒரு பெசிலியரி டிசென்ட்ரி டிசீஸ். ஓகேவா? இது அப்படின்னு சொல்லுவாங்க. பெசிலியரி டிசென்ட்ரின்னு சொல்லுவாங்க,
ஷிகலோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த ஷிகலோஸ்ன்னு சொல்றாங்கன்னா, இது ஷிகல்லா அப்படிங்கிற ஒரு ஒரு பாக்டீரியானால உருவாகிறது அந்த ஷிகலோசிஸ். ஓகேவா? சோ இது எங்க அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டெஸ்டைன். டிசென்ட்ரினாலே உங்களுக்கு இன்டெஸ்டைன் தானே வரும். சோ இன்டெஸ்டைன். ஸோ இது ஃபுட் வாட்டர் கண்டாமினேட்டட் வாட்டர்னால வரக்கூடியதான், கண்டாமினேட்டட் ஃபுட்னாலையும் கண்டாமினேட்டட் வாட்டர்னாலையும் வரக்கூடியதான் இந்த டிசீஸ். ஸோ சுத்தமான விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பியூபோனிக் பிளேக்னு ஒன்று இருக்கு. இந்த பியூபோனிக் பிளேக் இப்போ நம்ம ப்ரெசன்ட் ஸ்டேஜ்ல வரப்போகுது, சைனால இருந்து அதுவும் நமக்கு பரவ போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பியூபோனிக் பிளேக் பத்தி நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நியூஸ்ல நல்லா பாப்பீங்க. ஸோ இந்த பியூபோனிக் பிளேக் அதாவது பிளாக் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரேட்னால வரக்கூடியது. ஓகே, ஒரு விதமான ரேட்னால வரக்கூடியது. ஸோ இது எந்த பாக்டீரியா பண்ணுது அப்படின்னா எர்சினியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா கொண்டு வரதான் இந்த பியூபோனிக் பிளேக். ஓகேவா? ஸோ இது எதை பாதிக்கும் அப்படின்னா நம்மளோட லிம்ஃப் நோட்ஸை வந்து பாதிக்குது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டிப்தீரியே. ஓகேவா? கோரி பாக்டீரியம் டிப்தீரியே அப்படிங்கிறது நம்மளோட லாரிங்ஸ், ஸ்கின், நேசல் அண்ட் ஜெனிட்டல் பேசேஜை வந்து இது பண்ணும். இதோட டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம தும்மும் போது இருமும் போது அதுல நம்மளோட சுவாசத்துல இருந்து சின்ன சின்ன துளிகள் வெளியே விழும் இல்லையா, அது காத்துல பரவும். இல்லைன்னா இப்ப நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளோட கொரோனா டிசீஸ்க்கு தும்மாதீங்க, பக்கத்துல தும்புறவங்க பக்கத்துல நம்ம இருக்கக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஏன்? அந்த நம்ம மூக்குல இருந்தும் வாயில இருந்தும் வரக்கூடிய அந்த எச்சத்தினால வரக்கூடியதுதான் அந்த டிசீஸ் வந்து பரவுதுன்னு சொல்றாங்க இல்லையா. சோ அதனாலதான் நம்ம வந்து அததான் வந்து டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? டிராப்லெட் இன்ஃபெக்ஷன்னா இப்ப என்னன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ அடுத்தது பாத்தீங்கன்னா காலரா. சோ இந்த காலரா இதுல இருந்து வருது, விப்ரியோ காலரே அப்படிங்கிற அந்த பாக்டீரியால இருந்து வருது. இதுவும் இன்டெஸ்டைன்ல தான் வந்து பாதிக்குது. ஓகேவா? சோ இதுவும் கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். இப்ப சிகலோசிஸ் பாத்தீங்கன்னா அதேதான், இன்டெஸ்டைன், கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர், அதே சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷனும் அதே மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் தான் வரும். ஓகேவா? சோ இந்த ரெண்டையும் காமனா வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டெட்டானஸ் அப்படின்னா லாக் ஜா அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம அந்த நாடி பகுதியில என்ன ஆகும்னா அது அப்படியே லாக் ஆயிடும். நம்ம ஜா அப்படியே லாக் ஆயிடும் நம்மளால அசைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு டிசீஸ் தான் டெட்டானஸ். ஸோ இது எதுல இருந்து பரவுதுன்னா கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி. ஸோ டெட்டானஸ் டெட்டானி இது என்ன பண்ணணும்னா ஸ்பாசம் ஆஃப் மசில்ஸ், அதாவது மசில வந்து நம்மளோட தசை பகுதி, அந்த நாடி பக்கத்துல இருக்கிற தசை பகுதி இருக்குல்ல, அந்த மசில்ஸ் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே கெட்டி ஆயிக்கணும். ஓகே, ஸ்பாசம்னா அப்படியே கெட்டி ஆயிக்கிறோம். ஸோ அதான் ஸ்பாசம் ஆஃப் மசில் சொல்றாங்க. ஸோ த்ரூ வூண்ட் இன்ஃபெக்ஷன், ஏதாவது இன்ஃபெக்ஷன் நமக்கு ஏதாவது புண்ணு அப்படி ஏதாவது இருந்ததுன்னா ஸோ அந்த வழியா வர்றதுதான், அதுல அந்த பாக்டீரியா போய் உருவாகிறது தான் அந்த டெட்டானஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து டைஃபாய்டு நமக்கு தெரியும். என்டரிக் ஃபீவர்னா என்ன சொல்லுவாங்க, இன்டெஸ்டைன் சம்பந்தப்பட்டதை வந்து என்டரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்டெஸ்டைன் சம்பந்தப்பட்டது எல்லாமே, இன்டெஸ்டைன் சம்பந்தப்பட்ட ஒரு டிசீஸ் அப்படிங்கிறதுனால அது என்டரிக்னாலே இன்டெஸ்டைன் சம்பந்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது டைஃபாய்டு வந்து இன்டெஸ்டைன் அஃபெக்ட் பண்றதுனால என்ன சொல்லுவாங்க, என்டரிக் ஃபீவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை பாதிக்கிறது எது? சால்மோனெல்லா டைஃபி. ஓகே, டைஃபி அதனால டைஃபாய்டு இருக்கு. ஸோ இதுவும் கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். ஸோ இந்த மூணுக்கும் டெட்டானஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பார்த்தோம், பெசிலியரி டிசென்ட்ரி அதாவது ஷிகலோசிஸ் பார்த்தோம். இந்த மூணுக்குமே வந்து இன்டெஸ்டைன் சேம் ஃபுட், கண்டாமினேட்டர் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர் அதுல தான். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா நிமோனியா. அதுக்கப்புறம் இது எதனால ஃபார்ம் ஆகுது, ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியே, அதுல இருந்து நமக்கு காசு ஆகுது. ஸோ இது எதை பாதிக்குது அப்படின்னா நம்மளோட லங்ஸை பாதிக்குது. அப்புறம் இதுவும் ஒரு டிராப்லெட் இன்ஃபெக்ஷன். ஸோ டிராப்லெட் இன்ஃபெக்ஷனே ஒரு 3 பார்த்தோம், கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர்ல ஒரு 3 பார்த்தோம், இன்டெஸ்டைனை பாதிக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் வந்து கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டியூபர்குலோசிஸ், டிபி நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறதுனால ஃபார்ம் ஆகுறதா, இதுவும் வந்து லங்ஸை தான் பாதிக்குது. இதுவும் ஒரு டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பாக்டீரியல்னால என்னது உங்களுக்கு வந்து மோஸ்டா வந்து கம்யூனிகபிள் டிசீஸா தான் இருக்கும். ஏன்னா இந்த டிராப்லெட் இன்ஃபெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து என்ன பண்ணும், டிராப்லெட் இன்ஃபெக்ஷனால பரவுறதுனாலே உங்களுக்கு கம்யூனிகபிள் டிசீஸ் தானே இல்லையா. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா காமன் கோல்டு பத்தி சொல்லியிருக்காங்க. காமன் கோல்ட் இஸ் காஸ்ட் பை more than 150 different strains of rhinovirus. ஸோ இந்த ரைனோ வைரஸ் அப்படிங்கிறது தான் இந்த காமன் கோல்டு அப்படிங்கிறத
நமக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. காமன் கோல்டு இப்ப எனக்கு இருக்கிறது அந்த காமன் கோல்டு தான். 150 டிஃபரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் ரைனோ வைரஸ். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா இந்த ரைனோ வைரஸ்க்கு ஒரு காமனான வேக்சின் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து அதோட மியூட்டேஷன், அதாவது அது வந்து என்ன சொல்றோம், இப்போ நிறைய நீங்க படங்கள் பார்த்திருப்பீங்க. இது ஏதாவது சயின்ஸ் பத்தி படம்னா அப்படியே உங்களுக்கு செல் கொடுத்துருப்பாங்க, அது அப்படியே சேர்றது மாதிரியும் பிரியறது மாதிரியும் அப்படியே கலக்கிறது மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. சோ அதுதான் அந்த மியூட்டேஷன். ஓகேவா. அது என்ன ஆகும்னா அது வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஒரு 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 டிஎன்ஏ ஒரு ஆர்என்ஏ கொண்டு அது இருக்காது, அது வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா. அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிறதுனால ஒரே நிலைமையில இருந்தா இப்ப இதுதான் அதோட டிஎன்ஏ அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சோ இந்த டிஎன்ஏவை எப்படி கொள்ளலாம், இந்த ஆர்என்ஏவை எப்படி கொள்ளலாம்னு சொல்லிட்டு அதுக்கான மருந்து கண்டுபிடிப்பாங்க. இதுதான் சேஞ்ச் ஆயிட்டே இருக்குல்ல. அதான் என்ன சொல்றாங்க, சளிங்கிறது ஒரு பெரிய வியாதி. அது வந்து மாத்திரை சாப்பிட்டா ஒரு வாரத்துல போயிடும், சாப்பிடலன்னா 7 நாள்ல போயிரும் சொல்றாங்க இல்லையா. சோ அதனாலதான் இது வந்து ஒரு ரைனோ வைரஸ்னால வர்றது. காமன் கோல்டு 150 டிஃபரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ்னால இந்த காமன் கோல்டு வந்து நமக்கு உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சோ ரைனோ வைரஸ் இப்போ நம்ம வந்து வைரஸ் பத்தி பார்த்தலாம். சோ வைரஸ் என்னென்ன இருக்கு, காமன் கோல்டு, ரைனோ வைரஸ் நம்ம பார்த்தோம். இது கண்டிப்பா ரெஸ்பிரேட்டரி ட்ராக், நம்ம சுவாச குழாய் தானே இது வந்து பாதிக்குது. இது ஒரு டிராப்லெட் இன்ஃபெக்ஷன், இதுவும் வந்து பரவுது இல்லையா. டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் நம்ம வந்து சளி பிடிச்சவங்க பக்கத்துல இருந்தோம்னா அவங்க இருமும் போது தும்மும் போது இருந்தா நமக்கும் சளி பிடிச்சிடும் இல்லையா. சோ அது மம்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து பொண்ணுக்கு வீங்கி அப்படி சொல்லுவாங்க. அதாவது நம்ம காது பக்கத்துல எங்க எங்க பரவுது பாருங்க, நம்மளோட பேட்ராய்டு கிளான்ஸ் எங்க இருக்குன்னா நம்ம காதுக்கு கீழே, கரெக்டா காதுக்கு கீழே இருக்கும் அந்த பேட்ராய்டுல. இந்த இது வந்து அப்படியே வீங்கும். ஓகேவா. நமக்கு சில பேருக்கு கண்ணத்துல மட்டும் அப்படியே வீக்கமா இருக்கும் பாத்தீங்களா, அதான் மம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ். சலைவரி கிளான்ஸ்னால இது வந்து சலைவரி கிளான்ஸ் இன்ஃபெக்ட் ஆகுறதுனால வர்றது. ஸோ சலைவா அவங்களோட டிராப்லெட், இதுவும் ஒரு டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். சலைவா பட்டாலும் நமக்கு வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீசில்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு அம்மை நோய். மீசில்ஸ் அப்புறம் வந்து சிக்கன் பாக்ஸ் இதெல்லாம் அம்மை நோய் இல்லையா. சோ இது பாத்தீங்கன்னா இது வந்து ரூபல்லா வைரஸ். ஓகேவா. இந்த மீசில்ஸ் வந்து ரூபல்லா வைரஸ், ஆர்என்ஏ வைரஸ். ஸ்கின்னையும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டையும் இது வந்து பாதிக்கும். இதுவும் ஒரு டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். அம்மை நோயினாலே டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் நம்மள அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க இல்லையா, நமக்கு அம்மை நோயெல்லாம் வந்தா. வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ். ஹெப்பாட்டிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஏ, பி, அப்புறம் வந்து சி அண்ட் இ, இந்த 4 வகைகள் இருக்கு. ஓகேவா. இதுல இந்த பி வகை மட்டும் பாத்தீங்கன்னா ஹைலி டெட்லி. ஓகேவா. ஏ கூட கொஞ்சம் ஓரளவுக்கு இது பண்ணிடலாம். ஆனா ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் இருக்கு பாருங்க, இந்த வைரஸ் வந்து இட் அஃபெக்ட்ஸ் த லிவரை பாதிக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும்னா இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனாலதான் இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி பத்தி தான் நமக்கு இங்க அதிகமா கொடுத்துருக்காங்க. மத்த ஹெப்பாட்டிட்டிஸ் பத்தி நமக்கு கொடுக்கல பாருங்க, ஹெப்பாட்டிட்டிஸ் பி பத்தி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி டெட்லி. ஓகேவா. சோ லிவரை டேமேஜ் பண்ணும். அதனாலதான் இது வந்து என்ன சொல்றாங்க, இட் இஸ் வெரி டெட்லி. ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. வரிசெல்லா ஜாஸ்டர் வைரஸ், இது ஒரு டிஎன்ஏ வைரஸ். ஓகேவா. டிஎன்ஏ வைரஸ் ஆர்என்ஏ வைரஸ் என்ன வித்தியாசம்னா இது ஆர்என்ஏ பாதிக்கும், அப்புறம் டிஎன்ஏவையும் பாதிக்கும். டிஎன்ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நம்ம ஹியூமனை உருவாக்குறதே இந்த டிஎன்ஏ தான் இல்லையா. ஆர்என்ஏ பாத்தீங்கன்னா நமக்கு இது சம்மந்தப்பட்டமா இருக்கும், பிளட் சம்மந்தப்பட்டமா இருக்கும். ஓகேவா. சோ அந்த டிஎன்ஏல இருந்து அந்த விஷயத்த கொண்டு போறது, அந்த ஜெனட்டிக் சம்மந்தப்பட்டமா விஷயத்த நம்மளோட பாடிக்கு பாஸ் பண்ணும் தெரியுமா, அந்த விஷயத்த தான் ஆர்என்ஏ அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா. ரெண்டுமே ஒரு நியூக்ளியாய்ட்ஸ் தான். ஆர்என்ஏவும் ஒரு நியூக்ளியாய்ட்ஸ் தான், டிஎன்ஏவும் நியூக்ளியாய்ட்ஸ் தான். ஸோ டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு ஹியூமனை உருவாக்கக்கூடிய ஒரு செல்லோட பேரு. ஆர்என்ஏனா டிஎன்ஏவோட அந்த இன்டெலிஜென்ஸை நம்மளோட பாடிஸ்க்கு பாஸ் பண்றதுக்கு பேரு ஆர்என்ஏ. ஸோ நம்மளோட பாடியில டிஎன்ஏவும் இருக்கும், ஆர்என்ஏவும் இருக்கும். ஸோ ஆர்என்ஏ முதன்மையா கொண்டு வர நோய்களை ஆர்என்ஏ வைரஸ் சொல்லுவாங்க. டிஎன்ஏ முதன்மையா கொண்டு வர நோயை டிஎன்ஏ வைரஸ் சொல்லுவாங்க. அதாவது சிக்கன் பாக்ஸ் பாத்தீங்கன்னா டிஎன்ஏ வைரஸ்ல என்ன சொல்லலாம், இப்போ வந்து அது என்ன சொல்றது, டிஎன்ஏ பாதிக்கப்பட்டிருக்கு, அதாவது டிஎன்ஏ வந்து முதன்மையா கொண்டு வந்த வைரஸ்னால இதை வந்து டிஎன்ஏ வைரஸ் அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம வீட்டுல என்ன சொல்லுவாங்க, அக்காவுக்கு வந்துச்சுன்னா தங்கச்சிக்கும் வரும் இல்லையா. சோ அந்த டிஎன்ஏ வழியா பாஸ் ஆகுறதுனால இது வந்து டிஎன்ஏ வைரஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்தது பாத்தீங்கன்னா பாலியோமைலிட்டிஸ். ஓகேவா. பாலியோமைலிட்டிஸ். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு போலியோ வைரஸ் தெரியும் இல்லையா. இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ். நல்ல வேலை இது ஒரு டிஎன்ஏ வைரஸ் கிடையாது, இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ் தான். இது எதை அஃபெக்ட் பண்ணணும்னா இன்டெஸ்டைன், பிரெயின், ஸ்பைனல் கார்டு எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது. ஸ்பைனல் கார்டு எல்லாம் அஃபெக்ட் பண்றதுனாலதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் பேரலிசிஸ் ஆகுறாங்க இல்லையா.
போலியோ வந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும்ல. ஸோ அதனாலதான் நிறைய பேர் பேரலிசிஸ் ஆகுறாங்க. இது வந்து ஸ்பைனல் கார்டு பிரெயினை ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணுது அண்ட் இன்டெஸ்டைனையும் அஃபெக்ட் பண்ணுது. அடுத்து டெங்கு ஃபீவர். டெங்கு ஃபீவர் பிரேக் போன் ஃபீவர். ஸோ அந்த பிரேக் போன் டெங்கு உங்களுக்கு இப்பதான் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த டெங்கு ஃபீவர் பாத்தீங்கன்னா அது ஒரு பிரேக் போன் ஃபீவர் சொல்லுவாங்க. அதாவது போனை ரொம்ப வந்து பாதிக்கும். ஓகேவா. நிறைய பேருக்கு வந்து காலு கையை இழுத்து வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. சில டெங்கு கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரீமா போச்சுன்னா. ஸோ இது எதால பரவுதுன்னா டெங்கு வைரஸ் ஆர் ஃபிளாவி வைரஸ். இது என்ன சொல்லுவாங்கன்னா 10B1 to 4 வைரஸ். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன RNA வைரஸா, DNA வைரஸா, அப்புறம் இது என்ன வைரஸோட பேர் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இதுவும் வந்து ஸ்கின் டெங்கு வைரஸ் எங்க நமக்கு அஃபெக்ட் பண்ணதான் ஸ்கின் அண்ட் பிளட்ல அஃபெக்ட் பண்ணுது. ஸோ பிளட் இது வந்து ஒரு மஸ்கிட்டோ வெக்டார் தான். மஸ்கிட்டோ வெக்டார்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு எந்த ஆர்கானிசம் நமக்கு அந்த டிசீஸ பரப்புதோ அதை வெக்டார்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு மஸ்கிட்டோ வெக்டார்னால வருது. என்ன மஸ்கிட்டோனா ஏடிஸ் கொசு. ஸோ இந்த ரெண்டு சிக்கன் குனியாக்கும் டெங்குக்கும் ஒரே கொசு தான், ஏடிஸ் கொசு. ஓகேவா. ஏடிஸ் ஆக்பிட்டிக் கொசு. ஓகேவா. ஸோ இந்த மஸ்கிட்டோ தான் நமக்கு வந்து இந்த டெங்கு ஃபீவர் அண்ட் சிக்கன் குனியாவை கொண்டு வருது. இதுக்கு டெங்கு வைரஸ் ஆர் ஃபிளாவி வைரஸ் சொல்லுவாங்க. இல்ல DenB1 to 4 வைரஸ். இல்ல இதுக்கு பேர் வந்து ஆல்பா வைரஸ் இல்ல டோகா வைரஸ் சொல்றாங்க. இந்த சிக்கன் குனியா வந்து நர்வஸ் சிஸ்டம் தான் அஃபெக்ட் பண்ணுது. ஆனா இது ஸ்கின் அண்ட் பிளட் அஃபெக்ட் பண்ணுது. இது நர்வஸ் சிஸ்டம் நம்மளோட நரம்பு விஷயங்களை தான் அஃபெக்ட் பண்ணுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா சிக்கன் குனியா வந்த டைம் நிறைய பேர் வந்து அப்படியே தூக்கிட்டே போனாங்க இல்லையா. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல அப்படியே தூக்கிட்டே போனாங்க. ஏன்னா உங்களுக்கு கை கால்ல எல்லாம் அப்படியே ரொம்ப வலியா இருக்கும். உங்களுக்கு வந்து கை கால் அசைக்க முடியாத ஒரு மாதிரி இழுத்து வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டம் பாதிச்சதுனாலதான் நமக்கு அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் நமக்கு இருந்திருக்கு. ஃபீவர், ஜாயிண்ட் பெயின், ஹெட்ஏக்ஸ், ஜாயிண்ட் ஸ்வெல்லிங் இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா. ஸோ சிக்கன் குனியா வந்து ஒரு ஆல்பா வைரஸ் இல்லைன்னா அதை டோகா வைரஸ் சொல்லுவாங்க. ஸோ இது நர்வஸ் சிஸ்டமா அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா. வைரஸ் எல்லாம் ஓகேவா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீஃபா வைரஸ் பத்தி சொல்லுவாங்க. நீஃபா வைரஸ் இது ஒரு டெட்லி டிசீஸ். அடுத்தது இது ஒரு ஜூனோட்டிக் வைரஸ் சொல்றாங்க. ஜூனா என்ன, ஜூல உங்களுக்கு என்ன இருக்கும், அனிமல்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அனிமல்ஸ்ல இருந்து ஹியூமன்ஸ்க்கு பரவனால இது ஒரு ஜூனோட்டிக் வைரஸ் அப்படி சொல்றாங்க. ஓகேவா. என்ன வைரஸ் சொல்றாங்க, ஜூனோட்டிக் வைரஸ் அப்படி சொல்றாங்க. டிரான்ஸ்மிட்டட் த்ரூ கண்டாமினேட்டட் ஃபுட். ஓகேவா. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம புரோட்டோசோவன் டிசீஸ். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கொஞ்சம் நியூமோட்ரோபிக் டிசீஸ் பத்தி பார்க்க போறோம். ஒரு 3 விஷயமா பிரிச்சிருக்காங்க. 1 minute. இந்த வைரல் டிசீஸ் தான் ஒரு 3 விதமா பிரிச்சு கொடுக்குறாங்க. ஓகே. வைரல் டிசீஸ் ஒரு 3 விதமா பிரிச்சு கொடுக்குறாங்க. நியூமோட்ரோபிக்னோ, டெர்மோட்ரோபிக்னோ, வைசரோட்ரோபிக்னோ, சாரி 4 விதமா. நியூரோட்ரோபிக்னோ 4 விதமா பிரிச்சுக்கோங்க. நியூமோ அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூமோனாலே உங்களுக்கு என்ன அர்த்தம்னா லங்ஸ் அப்படின்னு அர்த்தம். நியூமோ. ஓகேவா. நியூமோனாலே என்ன அர்த்தம்னா லங்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. லங்ஸ்னு அர்த்தம். அப்புறம் டெர்மோ அப்படின்னா டெர்மட்டாலஜிஸ்ட். டெர்மட்டாலஜிஸ்ட்னா என்ன பண்ணுவாங்க, ஸ்கின்னுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, டெர்மட்டாலஜிஸ்ட் கொடுப்பாங்க. அப்ப டெர்மோனா ஸ்கின்ல வரும்னு அர்த்தம். வைசரோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா முக்கியமான பார்ட்டுகள். முக்கியமான பார்ட் நமக்கு என்னலாம், ஹார்ட் சொல்லலாம், லங்ஸ் சொல்லலாம். ஸோ முக்கியமான ஆர்கன்ஸ்ல தாக்கக்கூடியதுன்னா வைசரோட்ராபிக். நியூரோட்ராபிக்னா நர்வ்ஸ். நியூரோனாலே நர்வ்ஸ் பாதிக்கக்கூடியது. நர்வ்ஸ்னு அர்த்தம். நியூரோனாலே நர்வ்ஸ்னு அர்த்தம். நியூமோனாலே லங்ஸ்னு அர்த்தம். டெர்மோ அப்படின்னாலே ஸ்கின் சம்பந்தப்பட்டதுன்னு அர்த்தம். ஸோ வைசரோனா முக்கியமான ஆர்கன் சம்பந்தப்பட்டதுன்னு அர்த்தம். ஸோ ஹார்ட், லங்ஸ் இந்த மாதிரி. அடுத்தது பாத்தீங்கன்னா நியூரோ அப்படின்னா நர்வ்ஸ் சம்பந்தப்பட்டதுன்னு அர்த்தம். ஸோ நியூமோட்ராபிக் டிசீஸ் என்ன பண்ணுது பாருங்க, it affects, ஓகேவா, it affects respiratory tract. so லங்ஸ்க்கும் respiratory tract-க்கும் சம்பந்தம் இல்லையா. so respiratory tract வந்து இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னா ஒரு சாதாரண ஃப்ளூ மாதிரி, ஃப்ளூ இல்லைன்னா இன்ஃப்ளூயன்ஸா அப்படி சொல்லுவாங்க. அதாவது சாதாரண காய்ச்சல், சாதாரண சளி அந்த மாதிரி இருக்கிறது இன்ஃப்ளூயன்ஸா சொல்லுவாங்க. ஸோ இந்த நியூமோட்ராபிக் டிசீஸ் என்ன பண்ணும்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் டெர்மோட்ராபிக் டாப் என்ன, டெர்மோனா சொன்னேன் ஸ்கின் இல்லையா. ஸ்கின் அண்ட் சப்கியூட்டனியஸ் டிஷ்யூஸை வந்து ஸ்கின்ல நமக்கு டிஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை அஃபெக்ட் பண்ணும். பை சிக்கன் பாக்ஸ் அண்ட் மீசஸ். இந்த சிக்கன் பாக்ஸ் மீசஸ் எங்க வரும், நம்ம ஸ்கின்ல தானே வருது. ஸோ அதை சொல்றாங்க. அடுத்தது வைசரோட்ராபிக் டிசீஸ் வந்து எங்க வருது நமக்கு,
இது வந்து முக்கியமான ஆர்கன்ஸ், அதாவது பிளட் அண்ட் வைசரல் ஆர்கன் அஃபெக்டட் பை எல்லோ ஃபீவர் அண்ட் டெங்கு ஃபீவர். ஸோ எல்லோ ஃபீவர் தெரியல, மஞ்சள் காமாலை. ஸோ எல்லோ ஃபீவர் அண்ட் டெங்கு ஃபீவர் தான் நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா வைசரோட்ராபிக் டிசீஸ் அப்படி சொல்லி இருக்கும். ஸோ இந்த வைசரோட்ராபிக் டிசீஸ் எங்க வருது? பிளட், வைசரல் ஆர்கன். வைசரல் ஆர்கன் என்னது நான் ஏற்கனவே சொன்னேன், ஹார்ட்டும் லங்ஸும் இல்லையா? அடுத்து பாத்தீங்கன்னா நியூரோட்ராபிக் டிசீசஸ். நியூரோட்ராபிக் டிசீஸ் எங்க அஃபெக்ட் ஆகுது நான் சொன்னேன், நியூரோனாலே நர்வ்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் அஃபெக்டட் பை ரேபீஸ் அண்ட் போலியோ அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நர்வ்ஸ்னால என்னது? நம்மளோட நரம்பு மண்டலத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடியது நியூரோட்ராபிக் டிசீசஸ். ஓகேவா? ஸோ நர்வ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுது பை ரேபீஸ். ரேபீஸ் தெரியும்ல. ஸோ போலியோ, இந்த ரெண்டு விஷயமும் நம்மள வந்து இந்த நர்வ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்றதுனால இதை ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா நியூரோட்ராபிக் டிசீஸ் சொல்றாங்க. இந்த எல்லோ ஃபீவரும் டெங்கு ஃபீவரும் வந்து நம்மளோட முக்கியமான வைசரல் ஆர்கன்ஸ். அதாவது டெங்கு ஃபீவர்லாம் உங்களுக்கு வந்து பிளட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இது பண்ணுது. அது மாதிரி எல்லோ ஃபீவரும் அந்த மாதிரி தான். ஸோ பாத்தீங்கன்னா அதனால அந்த வைசரல் ஆர்கன்ஸை அஃபெக்ட் பண்றதுனால அதை வந்து வைசோட்ராபிக் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சிக்கன் பாக்ஸ் அண்ட் மீசல்ஸ் என்ன பண்ணுது? நம்மளோட ஸ்கின் அஃபெக்ட் பண்றதுனால அதை டெர்மோட்ராபிக் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த நியூரோட்ராபிக் டிசீஸ் என்னன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதாவது நம்மளோட சுவாச குழாயை அஃபெக்ட் பண்ற எல்லா இன்ஃப்ளூயன்ஸாவையும் என்ன சொல்லுவாங்கன்னா நியூரோட்ராபிக் டிசீஸ். ஸோ 4 விதமா இந்த வைரஸை வந்து பிரிக்கிறாங்க. ஒன்னு நியூமோட்ராபிக், நியூமோனால லங்ஸ், அப்ப ரெஸ்பிரேட்டரி சம்பந்தப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸா, ரெஸ்பிரேட்டரியில அஃபெக்ட் ஆகுற அந்த இன்ஃப்ளூயன்ஸாவை எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நியூமோட்ராபிக் டிசீஸ் சொல்றாங்க. ஸ்கின்ல அஃபெக்ட் பண்ற இந்த சிக்கன் பாக்ஸ், மீசல்ஸ், இந்த 2 டிசீஸ் எப்படி கூப்பிடுறாங்க? டெர்மோட்ராபிக்னு சொல்றாங்க. அதே மாதிரி எல்லோ ஃபீவர், டெங்கு ஃபீவர், இந்த ரெண்டும் வந்து நம்மளோட பிளட்டையும் வைசரல் ஆர்கன்ஸையும் அஃபெக்ட் பண்றதுனால இதை வைசோட்ராபிக் அப்படின்னு சொல்றாங்க. நியூரோட்ராபிக் என்ன சொன்னேன்? நர்வ் சிஸ்டம். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இந்த ரேபிஸும் போலியோவும் நம்ம அஃபெக்ட் பண்றதுனால இதை நியூரோட்ராபிக் டிசீஸ் சொல்றாங்க. ஏன் அப்படி பிரிச்சிருக்காங்கன்னு புரியுதா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்வைன் ஃப்ளூ இல்லையா? பனிக்காய்ச்சல். ஸோ ஸ்வைன் ஃப்ளூ வாஸ் ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ்ட் இன் 1919ல ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. இது இந்த வைரஸோட பேர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். விவி இம்பார்ட்டன்ட் போடுவீங்களா? அதே மாதிரி இது விவி இம்பார்ட்டன்ட் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து H1N1 வைரஸ். இந்த வைரஸ் பேர் என்னது? H1N1 வைரஸ். ஓகேவா? அந்த வைரஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்வைன் ஃப்ளூ, பன்னி காய்ச்சல் எந்த வைரஸ்னால வருதுன்னு கேட்டாங்கன்னா H1N1 வைரஸ். ஓகேவா? H1N1 வைரஸ் 1919ல தான் இதை வந்து ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு ஸ்வைன் ஃப்ளூ, பன்னி காய்ச்சல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது புரோட்டோசோவன் டிசீசஸ். புரோட்டோசோவன் ஏற்கனவே சொன்னேன், சிங்கிள் செல் ஆர்கன்ஸ், அதாவது அமீபா, யூக்ளினா, பாராமீசியம், இந்த பாடிஸ்னால உருவாக்குற டிசீஸ்க்கு பேர் வந்து புரோட்டோசோவன் டிசீஸ். ஓகேவா? ஸோ 15 ஜெனரல் புரோட்டோசோவன்ஸ் நம்மளோட பாடியில பாராசைட்ஸா இருக்கு. பாராசைட்ஸ்னா அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒட்டுண்ணி மாதிரி நம்ம உடம்புலயே இருந்து நம்ம உடம்ப வந்து நம்ம உடம்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் நம்ம உடம்புல வந்து இருந்து அது அங்கேயே வாழ்ந்து அங்கேயே இது பண்ணுச்சு அப்படின்னா அது பேர் பாராசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம ஒரு பாராசைட் மாதிரி இந்த 15 ஜெனரல் பாராசைட் அங்க இருக்கா நம்மளோட உடம்புல. ஸோ அது வந்து சும்மா இருந்தா பிரச்சனை இல்லை, அது ஒரு டிசீஸை காஸ் பண்ணா அதுக்கப்புறம் தான் அது பிரச்சனை ஆரம்பிக்கும். அது எப்படின்னு பாருங்க. இப்போ இந்த இது என்டோமீபா ஹிஸ்டோலைட்டிகா, இது ஒரு அமீபா. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நம்ம இந்த அமீபாவை வரையாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த நம்மளோட ஜுவாலஜி சப்ஜெக்ட்ல இந்த அமீபா தான் உள்ளதுல ஈஸி இல்லையா? நியூக்ளியஸ் இருக்கும், அதே மாதிரி யூக்ளினாலாம் வரைஞ்சிருப்போம், பாராமீசியம் வரைஞ்சிருப்போம், ஃபிளஜெல்லாலாம் போட்டு அழகா வரைஞ்சிருப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயம் இந்த 3 டயக்ராமா நமக்கு உள்ளதுல ஈஸியா இருக்கும். ஸோ இந்த 3 நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து நம்மளோட உடம்புல இருக்கும். இது வந்து சிங்கிள் செல், அதாவது புரோட்டோசோவன். ஓகேவா? புரோட்டோசோவன்னாலே சிங்கிள் செல் ஆர்கன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த அமீபியாசிஸ் அப்படிங்கிறது இஸ் கால்ட் அமீபிக் டிசென்ட்ரி. இதுதான் அந்த நோயோட பேர். ஓகே, அமீபிக் டிசென்ட்ரி, அமீபிக் காலிட்டிஸ் சொல்லுவாங்க, இல்ல அமீபியாசிஸ் சொல்லுவாங்க. இஸ் காஸ்ட் பை என்டோமீபா ஹிஸ்டோலைட்டிகா. ஸோ இந்த ஆர்கனால, இந்த ஒரு புரோட்டோசோவனால உருவாக்குறது தான் இந்த அமீபியாசிஸ் அப்படிங்கிற அந்த நோய். ஓகேவா? இது வந்து எங்க இருக்கான்? நம்மளோட ஹியூமன் லார்ஜ் இன்டெஸ்டைன், நம்மளோட பெரிய குடல் இல்லையா? சிறுகுடல், பெருகுடல் இருக்குல்ல. பெருகுடல்ல தான்
இந்த அமீபியாசிஸ் இந்த என்டோமீபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படிங்கிற அந்த புரோட்டோசோவன் அந்த சிங்கிள் செல்டு அந்த ஆர்கானிசம் நம்மளோட பெருகுடல்ல இருக்கு. அதோட இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் திஸ் பாரடைஸ் த ட்ரைபோசைட். அதாவது ட்ரைபோசோயிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம் தவளையோட வளர்நிலை அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா, இதுல இருந்து இப்படி மாறும், அப்புறம் அதுல இருந்து இந்த தவளையா மாறுது அப்படிங்கறதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த அமீபா வளருது இல்லையா, ஸோ அந்த அமீபா வளரும் போது இது ஒரு ஸ்டேஜ். ஓகேவா, அமீபா வளர்றதுல ஒரு ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த ட்ரோபோசைட்டுங்கிறது அதோட ஒரு ஸ்டேஜ் வளர்றது. இப்போ நம்ம வந்து குழந்தை, அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபென்ட்டும்போம், அதுக்கப்புறம் வந்து அடலசென்ட், அடல்ட் இந்த மாதிரி சொல்றோம்ல. ஸோ இதே மாதிரி ட்ரோபோசாய்ட் அப்படிங்கிறது இந்த அமீபா வளர்றதுல ஒரு ஸ்டேஜ், ஒரு சாதாரண ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் தான் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல தான் நமக்கு டிசீஸ் அது வந்து பரப்புது. ஓகேவா. ஸோ சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா இட் கேன் ரேஞ்ச் ஃப்ரம் டயோரியா டு டிசென்ட்ரி. ஓகேவா, டயோரியால இருந்து டிசென்ட்ரி வரைக்கும் கொண்டு வரலாம். அப்புறம் வந்து என்ன வரும்னா நம்மளோட டிசென்ட்ரியில பிளட், மியூக்கஸ் இந்த மாதிரிலாம் வரலாம். ஓகேவா. ஸோ இது எது பரப்புதுன்னா இந்த ஹவுஸ் ஃப்ளை. வீட்டுல ஈச்சி இருந்தா உடனே விரட்டி விட்டுருங்க, வெரி பேட். ஓகேவா, இந்த ஹவுஸ் ஃப்ளை வீட்டுல சாதாரணமா ஈச்சி இருக்கும் இல்லையா, ஸோ இந்த ஈச்சினாலதான் இந்த மாதிரியான நிறைய விதமான நோய்கள் பரவுது இல்லையா. ஸோ அதனால இந்த நோய் முக்கியமா இந்த அமீபியாசிஸ் அப்படிங்கிறது என்டோமீபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படிங்கிறது நம்மளோட ஹியூமனோட லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இது இருக்கு. இதோட ஒரு ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ட்ரோபோசைட். இது வளரும் போது இந்த ட்ரோபோசைட் அப்படிங்கிற இடம் வரும்போது அது நம்மளை இன்ஃபெக்ஷஸ் பண்ணுது. ஸோ அப்ப என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்டூல்லையும் நம்ம ஸ்டூல்ல பிளட், மியூக்கஸ் இந்த மாதிரி வரம்படியா பண்ணும். ஸோ இதை பரப்புறது எதுனா, அது இன்னொரு ஆளுக்கு பரப்புறது எதுனா இந்த ஹவுஸ் ஃப்ளைஸ். ஓகேவா. ஸோ அதனாலதான் நம்ம வந்து இன்னுமே வந்து பாத்ரூம்ஸ் யூஸ் பண்ணுங்க, வெளியில போகக்கூடாது, பாத்ரூம்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்கல்ல, அது இந்த காரணத்தினாலதான். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா. ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். இது ஒரு புதுவிதமான நோயா இருக்குல்ல, ஸ்லீப்பிங் சிக்னஸ், தூங்கிட்டே இருப்பாங்களோ. ஸோ ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் இது எதனால வருது பாத்தீங்கன்னா ட்ரைபனோசோமா. சோமா அப்படிங்கிறது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சோமானா என்னன்னா உங்களுக்கு தூங்க முடியல என்ன சொல்லுவாங்க, என்ன வந்து இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்சோம்னியா நோய் இருந்ததுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இன்சோம்னியா. ஸோ இன்சோம்னியானா என்ன நோய் அப்படின்னா தூக்கம் வரலன்னா இந்த நோய் நமக்கு இருக்குன்னு அர்த்தம், இன்சோம்னியா. ஸோ இந்த சோம், ஓகேவா, இந்த சோம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரைபோசோமா, ட்ரைபென்சோமா. ஸோ ட்ரைபனோசோமா பாத்தீங்கன்னா இது ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் டிசீஸ். ஸ்லீப் இல்லாதது இன்சோம்னியாவா, இந்த சோம வச்சுக்கு ட்ரைபனோசோமா ஸ்பீசிஸ். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸை கொண்டு வருது. பாத்தீங்கன்னா இது எதனால வருதுன்னா இந்த செட்சி ஃப்ளை. ஓகேவா, செட்சி அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு ஈச்சி மாதிரி தான், ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஓகேவா, வித்தியாசமான ஒரு ஈச்சி. ஸோ ரெட் கலர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ செட்சி ஃப்ளை நீங்க கூகுள் அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் செட்சி ஃப்ளை எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த செட்சி ஃப்ளையே 3 விதமான செட்சி ஃப்ளை இருக்கு. கிளாசினா பால்பெலிஸ், கிளாசினா மார்சிட்டன்ஸ், அப்புறம் வந்து ட்ரையாட்டோமா மெஜிஸ்டா. ஸோ இந்த மூணு தான் வந்து செட்சி ஃப்ளை. ஸோ செட்சி ஃப்ளைலே 3 விதமான செட்சி ஃப்ளை இருக்கு. ஓகேவா. ஸோ இந்த 3 செட்சி ஃப்ளையும் அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க. ஸோ 3 விதமான நோயை பரப்புறாங்க. இந்த கிளாசினா பால்பெலிஸ் என்ன பண்றாங்கன்னா கேம்பியன் இல்லைன்னா சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படிங்கறத பரப்புறாங்க. அதே மாதிரி இந்த கிளாசினா மார்சிட்டன்ஸ் என்ன பண்றாங்கன்னா ரொடேஷியன் ஆர் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படிங்கறத பரப்புறாங்க. அதே மாதிரி இந்த மெஜிஸ்டாங்கிறவங்க சகாஸ் டிசீஸ் இல்லைன்னா அது அமெரிக்கன் ட்ரைபனோசோமியாசிஸ் அப்படிங்கிற அந்த நோயை பரப்புறாங்க. ஸோ இது பரப்புற அந்த வைரஸ் அந்த இதோட பேர் அப்படி என்னன்னா ட்ரைபனோசோமா கேம்பியன்ஸ். ஓகேவா, ட்ரைபனோசோமா கேம்பியன்ஸ். அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா ட்ரைபனோசோமா ரோடியன்ஸ். ஓகேவா, இந்த நோயோட பேர், இதனால காஸ் பண்ற அந்த நோயோட பேர் வந்து ட்ரைபனோசோமா கேம்பியன்ஸ். இந்த ரொடீஷியனோட அந்த யூஸ் பண்ற அந்த டிசீஸோட பேர் வந்து
ட்ரைபனோசோமா ரொடீசியன்ஸ் அந்த நோய், இந்த ரொடீசியன் சிக்னஸ் அப்படிங்கிறதுனால இதை சொல்றாங்க ட்ரைபனோசோமா ரொடீசியன்ஸ். ஏன்னா இந்த ட்ரைபனோசோமா ஸ்பீசிஸ்னால தானே இது பரவுது, அதனால ட்ரைபனோசோமா கேம்பியன்ஸ், ட்ரைபனோசோமா ரொடீசியன்ஸ், ட்ரைபனோசோமா க்ரூசி அப்படின்னு சொல்லி 3 விதமா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? So பாத்தீங்கன்னா African sleeping sickness is caused by Trypanosoma species. It transmitted by tsetse flies பார்த்தோம் இல்லையா? So Trypanosoma gambians அப்படிங்கிறது is transmitted by Glossina palpinus அப்படிங்கிற ஒரு tsetse fly தான். And causes Gambian or Central African sleeping. ஏன் Central African, ஏன் வந்து East African பாத்தீங்கன்னா, ஏன் அமெரிக்கன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் முதல்ல அந்த நோய் வந்து பரவி இருக்கு, அதனாலதான் அது அந்த பேர் வச்சிருக்காங்க. சென்ட்ரல் ஆப்பிரிக்கனும் ஈஸ்ட் ஆப்பிரிக்கனும் பேர் வச்சிருக்காங்க, இங்க அமெரிக்கனும் பேர் வச்சிருக்காங்க. எல்லாமே இந்த செட்சி ஃபிளையால வந்தது. வீட்டுல ஈச்சி இருந்ததுன்னா உடனே விரட்டி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ ட்ரைபனோசோமா கேம்பியன், ஸோ கேம்பியன் இல்லைன்னா சென்ட்ரல் ஆப்பிரிக்கன், இதோட பேர் தான் வேற, அந்த கிளாசினா பால்பிலிஸ். ஓகேவா? கிளாசினா பால்பிலிஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா கிளாசினா மார்சிட்டன்ஸ், இந்த ரெண்டு வந்து கிளாசினான்னு ஆரம்பிக்கும். இந்த ஒண்ணு மட்டும் ட்ரையட்டோமா மெஜிஸ்டா. ஓகேவா? இந்த ரெண்டும் கிளாசினா பால்பிலிஸ் மார்சிட்டன்ஸ். இந்த ஒண்ணு மட்டும் வந்து ட்ரையட்டோமா மெஜிஸ்டா. ஓகேவா? சங்காஸ் டிசீஸ், அமெரிக்கன் ட்ரைபனோசோமியாசிஸ். ஓகேவா? ஸோ ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். இது ஏன் அந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ்ல அப்படின்னு ஆயிர போதுன்னா நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஓகேவா? அந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ்னால, அதனாலதான் நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பிங் சிக்னஸ்னா தூங்கிட்டே இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, அது வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அந்த சிக்னஸ்னால. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா காலா அசார், இதுவும் ஒரு புரோட்டோசோவன் டிசீஸ் தான். இது வந்து ஒரு வைசரால் லெஷ்மினியாசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வைசரால்னு சொன்னேன், வைசரால் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? முக்கியமான ஆர்கன்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸை பாதிக்கக்கூடியது வைசர் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா முக்கியமான ஆர்கன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ இது என்ன பண்ணுதுன்னா முக்கியமான ஆர்கனை வந்து இது வந்து பாதிக்குது. அதனால காலா அசார வைசரால் லெஷ்மியானியாசிஸ் சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இது பேர் ஏன் வந்துன்னா லீஷ்மேனியா டோனோவானி அப்படிங்கிற ஒரு வைரஸ்னாலதான் இது பரவுது. ஓகேவா? சோ which is transmitted by the வெக்டார் என்ன வெக்டார்னால பரவுது? லெபோடோமஸ். ஓகேவா? லெபோடோமஸ் அப்படிங்கிற ஒரு சாண்ட் ஃபிளைனா ஒரு சின்ன பூச்சி. ஓகேவா? சிறிய பூச்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத. ஸோ ஒரு சின்ன ஈச்சி மாதிரி தான். ஸோ இதனாலதான் இந்த லெஷ்மேனியா டோனோவானி அப்படிங்கிற ஒரு இதனால இந்த காலா அசார் அப்படிங்கிறது நமக்கு வந்து பரவுது. ஓகேவா? ஸோ காலா அசார்னா இது ஒரு வைசரால் டிசீஸ், அதாவது மெயினான ஆர்கன்ஸ் வந்து பாதிக்கிறதுனால வைசரால். அது மாதிரி லீஸ் மேனியாசிஸ்ன்னு ஏன் பேர் வந்ததுன்னா இது ஒரு லீஸ் மேனியா டோனோவானி அப்படிங்கிற ஒரு இதனால பரவக்கூடியது. ஸோ இது எது பரப்புது அப்படின்னா பெலோபோட்டமஸ். ஓகேவா? பெலோபோட்டமஸ் அப்படிங்கிறது ஒரு சாண்ட் ஃபிளை. ஸோ இதனாலதான் இது வந்து பரவுது. ஓகேவா? சோ எங்கெல்லாம் பரவுது பாருங்க, போன் மேரோ வரைக்கும், லிவர், லிம் கிளான்ஸ் எல்லாமே பாதிக்கிறதுனால இது ஒரு வைசரால். முக்கியமான போன் மேரோலயே பாதிச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? போன் மேரோன்னு என்ன அர்த்தம்? நம்ம போனுக்கு நடுவுல நமக்கு வந்து ஒரு விதமான இது மாதிரி திரவிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துலயும் இது வந்து போய் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற போது ஒரு கஷ்டமான விஷயம் இல்லையா? ஸோ அதனாலதான் இந்த வைசரால் லெஷ்மியாசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ காலா அசார் லெஷ்மேனியா டோனோவானி அப்படிங்கிற ஒரு விஷயம் இஸ் காஸ்ட் பை லெஷ்மேனியா டோனோவானி which is transmitted by. எது டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னா ஒரு இந்த விஷயம்னால வருது இந்த நோய். இது எது பரப்புது? இது பரப்பக்கூடிய அந்த ஆர்கானிசம் என்னென்ன அப்படின்னா இந்த பிளோபோட்டமஸ் அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ இந்த நோய் இருக்கிறவங்க வந்து இந்த சின்ன பூச்சி போய் கடிச்சதுன்னா அது அப்படியே அங்க இருந்து நோய் எடுத்துட்டு வந்து இன்னொரு ஆளை கடிக்கும் போது அந்த ஆளுக்கும் அதே நோய் வருது. ஓகேவா? அந்த காலா அசார் அப்படிங்கிற நோய் வருது. ஸோ வந்து எந்த பூச்சியா இருந்தாலும் அடித்து விரட்டவும். ஓகேவா? ஸோ மலேரியால இருந்து நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதுல என்னெல்லாம் பார்த்தோம்? பாக்டீரியா பார்த்தோம், வைரஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து புரோட்டோசோவன் டிசீஸ் பத்தி பார்த்தோம் இல்லையா?
ஸோ பாக்டீரியால உங்களுக்கு வந்து இந்த டேப்லெட் காலம், அப்புறம் வைரஸ்ல அந்த டேப்லெட் காலம், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிசென்ட்ரி எதனால வருது, பிளேக் எதனால வருது, டைஃபாய்டு அந்த டெஸ்டோட பேர் என்ன, காலரா, நிமோனியா, இதனோட இது எதனால அஃபெக்ட் ஆகுது, எந்த ஆர்கன் வந்து அஃபெக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைரஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதனால அஃபெக்ட் ஆகுது. ஓகேவா? அது மாதிரி புரோட்டோசோவன் டிசீஸ்ல நம்ம அமீபியாசிஸ் பார்த்தோம், ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் பார்த்தோம், காலாசர் பார்த்தோம், மலேரியா நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் எதனால அஃபெக்ட் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.